திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை மாலை 6 மணி அளவில் ஐசிஎம்ஆர் அதாவது 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சி பாரத கட்சியின் 48வது ஆண்டு துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. 48வது துவக்க விழாவானது பிரம்மாண்டமாகவும் 25 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரமிக்கத்தக்கதான கட்டமைப்புகளுடன் இங்கு வேலைப்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரத கட்சியின் தலைவருமா இருக்கக்கூடிய ஐயா ஜெகன்மூர்த்தி அவர்கள் நம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எம்நாடு செய்திகளுக்காக அவர் சிறப்பு செய்தி ஒன்று தர இருக்கின்றார். நாளை மாநாடு பற்றிய செய்திகள் தற்போது நாம் எம்நாடு தொலைக்காட்சியில் காண இருக்கின்றோம். அது குறித்து தற்போது நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஐயா அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். ஐயா, புரட்சி பாரத கட்சியின் 48வது ஆண்டு துவக்க விழா தற்சமயம் நாளை மாலை 6 மணி அளவில் தொடங்கப்பட்டு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. இது முன்னேற்பாடுகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நமது கட்சி தொண்டர்கள், புரட்சி பாரத கட்சியின் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு மூத்த கட்சி தொண்டர்கள் வரை எப்படி பங்கேற்பார்கள் என்பது குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாளை நடைபெறுகின்ற புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய 48வது ஆண்டு துவக்க விழா. இந்த துவக்க விழாவில் கட்சி துவங்கிய நேரத்தில் இருந்து இப்பொழுது இந்த தலைமுறை வரை இருக்கின்ற தொண்டர்கள் இந்த மாவட்டம் செங்கல்பட்டு, ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம், இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம், சங்கை, காஞ்சி என்று பிரிந்திருக்கின்ற இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற சிறு வயது மாணவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இது அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆக இந்த இயக்கத்திலே தன்னுடைய கட்சியினுடைய துவக்க விழா, இது கட்சியினுடைய துவக்க விழா என்பதை காட்டிலும் இது நம்முடைய திருவிழா என்பதை போல ஆங்காங்கே மக்கள் உற்சாகமாக நாளை வரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழாவில், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் இன்றைக்கு 48 ஆண்டுகள் வரை இன்றைக்கு நிலைத்து ஆலமரம் போல் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த ஆலமரத்தினுடைய நிழலில இளைப்பாறுவதை போல இன்றைக்கு பல லட்சம் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய பணிகளை செவ்வனே ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது ஒரு பகுதி மட்டும் என்று சொல்ல முடியாது. இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள், இந்த இயக்கத்தின் பேரில் அன்பாக இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவர்கள் வருவார்கள். ஆனால் இது கிட்டத்தட்ட இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் இருக்கின்ற நிர்வாகிகளை மட்டும்தான் நாம் அழைத்திருக்கின்றோம். இது மாநாடு என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழகம் முழுக்க நாங்கள் அழைத்திருப்போம். இது கட்சியினுடைய துவக்க விழா என்கின்ற காரணத்தினால் வெளியில் இருந்தெல்லாம் கூட வர வேண்டாம் என்றுதான் நாங்கள் இதற்கு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த விழாவை பார்க்க வேண்டும். இது கட்சியினுடைய துவக்க விழா, அதிலே நாம் பங்காற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் துடிப்போடு அவர்கள் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று இருக்கிறார்கள். அவர்கள் வருவதை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். ஆகவே இந்த விழா மிக சிறப்பாக இருக்கும். இந்த அதிமுக கூட்டணியுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று இருந்தோம். ஆனால் நாங்கள் குறுகிய காலத்திலே இந்த நிகழ்வை உருவாக்கியபடியால் அதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால், வேறொரு நிகழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற காரணத்தினால், அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற, குறிப்பாக சட்டமன்றத்திலே சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருக்கிறார்கள். ஆக இந்த விழா உண்மையாக சிறப்பு அடையும். முதலிலே இந்த மக்களுக்கான தோன்றிய ஒரு இயக்கம் புரட்சி பாரதம். இது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலித் இயக்கங்களுக்கும் ஒரு தாய் இயக்கமாக புரட்சி பாரதம் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இயக்கம் இங்கே வளர்ந்த பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பும், அவர்களுக்கு பாதுகாப்பு அரணையும் கொடுத்தது. அதே நேரத்தில் அவருடைய கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் மேலே வர வேண்டும் என்று போராடி இருக்கிறது.
தலைவர் மூர்த்தியர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மக்களை நாம் ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த மக்கள் இன்னும் கூட அடிமைத்தனத்தில் இருப்பதை எண்ணி அவர்கள் அந்த அடிமையிலிருந்து விடுபட வேண்டும், அவருடைய அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும், அவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் பின்தங்கி இருப்பதை எண்ணி அவர்கள் முன்னே வர வேண்டும் என்றுதான் அந்த இயக்கம் உருவாக்கி அவர்கள் நினைத்ததை நிறைவேற்றி இருக்கிறார்கள், நடத்தியிருக்கிறார்கள். உண்மையாக அதை ஆகவேதான் 48 ஆண்டு ஆகியும் இன்றும் கூட இந்த இயக்கத்தில் இளைஞர்கள் முதல் மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் காரணமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்த மக்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைப்பு தான் இன்றைக்கு இந்த இயக்கம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. ஆகவே எத்தனையோ இயக்கங்கள் தோன்றினாலும் அது தோன்றியவுடன் மறைந்திருக்கின்றது. ஆனால் இது பொன்விழை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அப்படி தமிழகத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லுகின்ற அளவில் இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக அதை எண்ணி நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை மாலை 6 மணி அளவில் ஐசிஎம்ஆர் அருகே 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான புரட்சி பாரத கட்சியின் 48வது ஆண்டு துவக்க விழா தொடங்கப்பட உள்ளது என்பதையும், தலித் மக்களுக்காக மட்டுமல்ல அனைத்து ஏழை மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி புரட்சி பாரத கட்சி என்பதை தலைவர் அவர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். நாளை மாலை 6 மணி அளவில் நாம் சந்திப்போம் என்று அவர் நம்மத்தில் தெரிவிக்கின்றார். எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.